11th Physics, chapter 6, Gravitation lesson இருக்கிற Gravitational Potential Energy topic இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Gravitational Potential Energy. Two masses m1 and m2 are initially separated by a distance r'. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m1, செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m2. அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r'. Assuming m1 to be fixed in its position, m1 வந்து ஒரு fixed positionல நம்ம assume பண்ணிக்கிறோம். Work must be done to move m2 to move the distance from r' to r. m2 வந்து move பண்ணுறோம். So the total distance will be r. அதே மாதிரி தான் செகண்ட் கேஸில் m1 வந்து ஒரு fixed position, m2 வந்து r வெக்டாருங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதை வந்து நம்ம r வெக்டார் ப்ளஸ் dr வெக்டாருங்கிற டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் வந்து அப்ளை பண்ணணும். டு மூவ் த மாஸ் m2 த்ரூ அன் இன்ஃபினிட் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr வெக்டார் ஃப்ரம் r வெக்டார் டு r வெக்டார் ப்ளஸ் dr வெக்டார். இந்த r வெக்டாருங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து டோட்டல் ஃபுல் டிஸ்டன்ஸ் r வெக்டார் ப்ளஸ் dr வெக்டார் நம்ம எழுதலாமா? இந்த ரெண்டு r வெக்டார் ப்ளஸ் dr வெக்டார் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r வெக்டார், இந்த m2க்கும் இப்போ போயிருக்கிற ஃபைனல் பொசிஷனுக்கும் dr வெக்டார். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து r வெக்டார் டு dr வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட், திஸ் இன்ஃபினிட் ஸ்மால் ஒர்க் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒர்க் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ dw இஸ் ஈக்குவல் டு f வெக்டார் எக்ஸ்டர்னல் டாட் dr வெக்டார் force into displacement. The work is done against the gravitational force. இங்க forceங்கிறது என்ன force? Gravitational force. So F vector external is modulus of F vector external is equal to modulus of F vector G is equal to G m1 m2 by r square. Substituting the equation 6.22 in 6.21. இந்த F vector externalங்கிற வேல்யூ வந்து G m1 m2 by r square நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை கொண்டு போய் dwல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ dwல சப்ஸ்டியூட் பண்ணால் G m1 m2 by r square into r cap dot dr vector. நம்மளுக்கு தெரியும் dr vector is equal to dr into r cap. So அந்த ஈக்குவேஷனில் dw is equal to g m1 m2 by r square into r cap dot dr into r cap. இங்கே r cap dot r cap வந்து 1 ஆயிரும் since both are unit vectors. So dw is equal to g m1 m2 by r square into dr. W is equal to integral of r dash to r dw. dwயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் g m1 m2 by r square into dr. நெக்ஸ்ட் g m1 m2 வந்து கான்ஸ்டன்ட்னால நம்ம வெளியே வந்துடும் இன்டெக்ரல் விட்டு. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் r dash to r 1 by r square into dr. நெக்ஸ்ட் வந்து 1 by r ஸ்கொயரை நம்ம r இன்வர்ஸ் ஸ்கொயர் நம்ம எழுதலாம்ல, அந்த மாதிரி எழுதிட்டோம். எழுதினக்கப்புறம் நம்மளுக்கு வந்து integral of x power n dx is equal to x power n plus 1 by n plus 1ங்கிற ஃபார்முலா தெரியும். So we are substituting that formula here. So x power n dx is equal to x power n plus 1 by n plus 1. இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து -2. So r power -2 plus 1 by -2 plus 1 அந்த லிமிட்ஸை அப்ளை பண்ணிட்டோம். W is equal to g m1 m2 by -2 plus 1 minus 1 -2 plus 1 minus 1. So r power -1 by -1 லிமிட்ஸும் அப்ளை பண்ணிட்டோம். W is equal to minus g m1 m2. இந்த -1 இந்த டினாமினேட்டர் இருக்கிற -1 வந்து minus g m1 m2 ஆயிரும். அந்த r பவர் r இன்வர்ஸ் வந்து 1 by r நம்ம எழுதலாம்ல, அப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் W is equal to minus g m1 m2 into upper limit minus lower limit. upper limit வந்து 1 by r வருமா, 1 by r minus lower limit வந்து 1 by r dash. ஸோ minus g m1 m2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் W is equal to minus g m1 m2 by r. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் g m1 m2 by r dash. இங்கே நம்ம மைனஸ் g m1 m2 by r வந்து ur, இங்கே r டேஷ்னால ur dash அப்படின்னு எடுத்துக்கிறோம். வேர் ur is equal to minus g m1 m2 by r. கேஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அட்ராக்டிவ். ஸோ m2 வந்து m1ஆல் அட்ராக்ட் ஆகிருக்கு.
அப்போது m2னால் வந்து r டேஷ்லேருந்து rங்கிற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஒர்க். இட் டஸ் நாட் நீட் எனி ஒர்க் டு மூவ் ஃப்ரம் r dash to r because it is moving towards the gravitational force. அதே மாதிரி case 2ல if r is greater than r dash, work has to be done against gravity to move the object from r dash to r. m1 m2 இந்த m1க்கும் m2 மாஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r dash. இந்த r dash டிஸ்டன்ஸ்லேருந்து rங்கிற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண ஒர்க் அப்ளை பண்ணி ஆகணும் பிகாஸ் m2 வந்து m1ஆல் அட்ராக்ட் ஆயிருக்கு. இட் மஸ்ட் மூவ் ஃபர்தர் அவே ஃப்ரம் m1. ஸோ ஒர்க் மஸ்ட் ஹாவ் டு பி அப்ளைட். அதுதான் அவங்க சொல்கிறாங்க.